ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டீ டேஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். அதுவும் சாஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோலாம் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஆர்டராக வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே நான் என்ன போட்டிருக்கணும் அதுலேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து இது புரியும். டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா நான் இந்த டேட்டா செட்லாம் எங்கேருந்து எடுத்தேன், எப்படி வந்து இதெல்லாம் ரன் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள், அப்போ தான் இது புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. டீ டெஸ்ட்னா என்ன, அதை வந்து எப்படி ரன் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? டீ டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு டீ டெஸ்ட்ன்றது நத்திங் பட் கம்பேரிசன் ஆஃப் மீன் பிட்வீன் த டூ குரூப்ஸ் ஆர் வித்தின் டூ குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டீ டெஸ்ட்லேயே ஒரு ரெண்டு வகையான டீ டெஸ்ட் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டீ டெஸ்ட், பேடு டீ டெஸ்ட், ஒன் சாம்பிள் டீ டெஸ்ட். சாரி, 3 டைப்ஸ் ஆஃப் டீ டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒன் சாம்பிள் டீ டெஸ்ட்ன்றது, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிளாஸுக்கு போகிறேன். அந்த கிளாஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் வந்து பர்கர் தரேன். ஸோ அந்த பர்கரை வந்து 25 பேருமே வந்து வந்து கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ நிமிஷத்தில் சாப்பிட்றாங்கன்றது நான் வந்து நோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்கரை சாப்பிட ஒரு ஆவரேஜாக ஒரு 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 10 மினிட்ஸ் நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். இந்த 25 பேரும் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் சாப்பிட்றாங்க. சில பேர் வந்து 6 மினிட்ஸில் சாப்பிடலாம், சில பேர் வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கூட போகலாம். ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட், அந்த டைம் டியூரேஷன் வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு அந்த 25 பேருடைய டைம் டியூரேஷனை ஆவரேஜ் எடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே 25 பேருமே வந்து ஒரு 13 மினிட்ஸில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. தட் இஸ் கால் ஆவரேஜ். தட் இஸ் ஒன் சாம்பிள் டீ டெஸ்ட். ஓகேவா? அது எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், 10 மினிட்ஸ் நான் வந்து டைம் வச்சேன். ஆனால் வந்து ஆவரேஜாக வந்து 13 வந்தது. ஸோ 10 மினிட்ஸை கம்பேர் பண்ணும்போது 3 மினிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மீனை வந்து கம்பேர் பண்ணுறோம் இங்கே. ஓகேவா? இப்போ இண்டிபெண்டன்ஸ் சாம்பிள்லாம் எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஸ் எடுத்துங்க, அதாவது ஜெண்டர் எடுத்துங்க, மேல் ஃபீமேல் ரெண்டு இண்டிபெண்ட் கேட்டகரிகள் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெயிட்டை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 2 டிஃப்ரென்ஸ் குரூப் அவங்க 2 பேர். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஸ் எடுக்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும்போது அவங்களுடைய ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாமா? கரெக்டாக? இப்போ எப்பவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேல் வந்து அதிகமாக ஹைட் இருப்பாங்க. கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஹைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க குரூப்பை வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? பேடு டி டெஸ்ட் என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க. அவங்க வந்து சுகர் செக் பண்ணணும். சேம் பர்சன் ஒரு பிஃபோர் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு போய் செக் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் போயிட்டு, அதாவது ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு போய் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேடு டி டெஸ்ட். ஒரே பர்சனை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து செக் பண்ணது வந்து பேடு டி டெஸ்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து டி டெஸ்ட்டோட கான்செப்ட். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2 சாம்பிள் டி டெஸ்ட், தட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்னா, இப்போ தான் சொன்னேன், இண்டிபெண்டன்ட் குரூப், தட் இஸ் கால் ஜெண்டரை வந்து இண்டிபெண்டன்ட் குரூப்னு வச்சுப்போம். ஃபீமேல் மேல்ன்றது 2 குரூப்ஸ். தட் இஸ் 2 இண்டிபெண்டன்ட். மேல்ன்றவங்க வேறு, ஃபீமேல்ன்றவங்க வேறு. அவங்களுக்கு நம்ம என்ன கம்பேர் பண்ணணும், அவங்களோட ஹைட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எப்பயுமே வந்து நான் ஒரு டெஸ்ட் ரன் பண்ணும்போது நான் ஏன் பண்ணுறது அந்த லைனை வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் டைப் பண்ணுற பாருங்க, இஃப் there is any significant difference between the mean of 2 independent group, the 2 independent group is sex, that is called gender. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ ஜெண்டர் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ சென்டென்ஸாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு கொட்டேஷனாக மாற்றணும். அதாவது வந்து கண்ட்ரோல் இந்த ஸ்லாஷ் அழுத்தினா இந்த மாதிரி ரீடிங் சென்டென்ஸாக மாறிடும். ஸோ இப்போ வந்து இந்த டெஸ்ட் ஏன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இஃப் there is any significant difference between mean of 2 independent குரூப்ஸ்ன்றது செக்ஸ்ன்றது மேல் அண்ட் ஃபீமேலில் நம்ம வந்து இப்போ வந்து ஹைட் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இல்லை 2 பேருமே மேலும் ஃபீமேலும் சேம் ஹைட்டில் தான் இருக்காங்களா இல்லைன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ராக்ன்றது ப்ரொசீஜர். ஓகே, டி டெஸ்ட் ஏன்னா நம்ம டி டெஸ்ட் அப்போ ரன் பண்ண போகிறோம். என்னோடய டேட்டா எங்கே இருக்குது? என்னோடய டேட்டா வந்து கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ்ன்ற டேட்டா செட் எப்படி எடுத்துன்றது நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா மட்டும் தான் புரியும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நான் மேலே ஐக்கானில் தரேன், அதை டச் பண்ணி பாருங்கள். அகெயின் செமிகோலன். ஓகேவா? செமிகோலன் ஏன் வைக்கிறேன்னா, ஒரு டெஸ்ட்டு சொல்லக்கூடாது, சாரி, ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதான் அந்த ப்ரோக்ராமிங் கோட் முடிஞ்சவொடனே வெடிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு அல்காரிதம் வந்து செட் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேரியபிள், எந்த வேரியபிள் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம், அதனால் VAR வேரியபிள். ஸோ ஹைட், நான் வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஹைட் எடுத்துகிட்டு கிளாஸ்
கிளாஸ்ன்றது நம்ம வந்து நம்மளுடைய சப் கேட்டகரி கிளாஸஸ். எந்த கிளாஸ் கூட இந்த 2 இங்க பாருங்க. கீழ நீங்க கிளாஸ்ன்னு போடவும் நீங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் த 2 இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். இந்த கிளாஸ் கூட கிளாஸ்ன்றது கண்டிப்பா ஒரு கிளாஸ்னா ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் இந்த மாதிரி கோட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் பண்ண யூஸ் ஆகும். பண்ண வந்து நீங்கள் வந்து டெவலப் ஆயிடலாம். இந்த கிளாஸ்ன்றது ஸோ சம் 2 இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ், சம் சப் குரூப்ஸ், ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மினிட். ஓகே, அந்த கிளாஸ்ன்றது என்ன பண்ணலாம்னா என்னோட கிளாஸ் வந்து செக்ஸ். ஓகே, என்னோட செக்ஸ் தான் சப் குரூப்ஸ், தட் இஸ் கால்டு 2 இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ். ஓகே, அதில் தான் ஃபீமேல் மேல் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் ரன் பண்ண போகிறேன். அதே மாதிரி சாஸை பொறுத்தவரையும் ஒரு கோடு அது அந்த கோட் எல்லாமே அடித்த பிறகு அது எல்லாமே காப்பி பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். சரிங்களா? அவுட்புட் லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் நீங்கள் எஸ்பிஎஸ்எஸ் ஆரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் மட்டும் தான் வரும் தவிர இந்த கிராஃப்லாம் கண்டிப்பாக வரவே வராது. இங்கே பாருங்கள் பாக்ஸ் பிளாட் வந்திருக்கு. ஓகேவா? கியூ பிளாட் வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூஷனும் வந்திருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள் இப்போது ஃபீமேல் எவ்வளோ வந்து ஆவரேஜ், மேல் எவ்வளோ ஆவரேஜ்னு இங்கே இருக்குது தனித்தனியாக ஃபஸ்ட்டு டேபிளில். செகண்ட் டேபிள்லேயும் வந்து 95% ஆஃப் சிஐ மீன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது வந்து பி வேல்யூ அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? ஈக்குவல் அன்ஈக்குவல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பி வேல்யூ தான் ஈக்குவலிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அந்த ஈக்குவலிட்டி ஆஃப் நீங்கள் எஸ்பிஎஸ்எஸில் பார்க்கும்போது ஒரு அவுட்புட் இருக்கும். நான் அது காட்டுறேன். ஸோ அது இதையும் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே இருக்க பி வேல்யூ பாருங்கள், இது வந்து கிரேட்டர் தென் 0.05 விட அதிகமாக இருக்குது. அப்போ வந்து there is a no statistically significant difference between these two group. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடான சாஸில் யூஸ் எப்படி வந்து சாஸில் அனலைஸ் பண்ணலான்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங்ஸ் வீடியோவில் நல்ல பிக் அனலைசஸ் நிறைய அனலைசஸ்லாம் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.